தமிழ்நாட்டில் நான் அதிகம் பேசுவதில்லை, பேச்செல்லாம் வெளியில் இருந்திருக்கிறது. ஆனால் இது முதல் முறையாக இங்கே வந்து நின்றிருக்கிறேன். ஆனால் வைகோ ஐயாவில் தொடங்கி திருமாவளவனில் முடிந்துவிட்டது தமிழ் தேசியமும் தமிழ் ஈழ தேசியமும். எல்லா புள்ளிகளையும் தொட்டு பேசியிருக்கிறார்கள் இரண்டு பேரும். ஸோ அதில் பேசுவதற்கு வேறு என்ன இருக்கிறது? சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் பேசுகிறேன். இன்றைக்கு காலையிலிருந்து 6-7 வரலாற்று சொற்பொழிவுகளை கேட்டாகிவிட்டது. அது வரலாற்று சொற்பொழிவு தான். ஆனால் கூர்ந்து கவனித்திருப்பீர்களே, ஆனால் ஒவ்வொருவரும் நேரடியாகவோ இல்லது மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இல்லை சுற்றி வளைத்தோ இன்றைய பிரச்சனையை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். All histories are histories of the present. இன்றைய நிகழ்ச்சிகளை விளக்குவதற்காகவே வரலாறு எடுக்கப்படுகின்றது. ஆனால் எப்படி கொடுக்கப்படுகின்றது என்றால், இவ்வாறு இருந்தது, இதுதான் உண்மை, இப்படிதான் இருந்திருக்க வேண்டும் என்று. அதே மாதிரி நானும் கட்டமைக்கலாமே, நீங்களும் கட்டமைக்கலாமே. ஏன் இந்த முயற்சி எதற்காக என்றால், இன்றைய நிலையை விளக்குவதற்காகத்தான். இன்றைய நிலை நமக்கு திருப்தி கொடுப்பதாகவும் இன்றைய நிலை மகிழ்ச்சி கொடுப்பதாகவும் இருந்தால் நான் அதற்கு தகுந்த மாதிரியே நான் வரலாற்றை கட்டமைப்பேன். ஆகவே சங்க காலத்திலிருந்து நாம் இன்று வர்றதை விட இன்றைய காலத்திலிருந்து சங்க காலத்துக்கு போவதுதான் சரியாக இருக்கும் என்று எனது தாழ்மையான ஒப்பீனியன். இது முழுமையுமே பார்க்க போனால் தமிழ் தேசியம், அதில் தனித்துவம், தமிழின் தனித்துவம், தமிழின் தொடர்ச்சி, தமிழின் தொன்மை, தமிழின் பெருமை, இவைதான் அடித்தளமாக அமைந்திருக்கின்றன. ஏதோ 1-2 பேர், சாந்தலிங்கம் சார் கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணார், ஆனால் ஜென்ரலி அதான். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், இந்த 25 நூற்றாண்டுகளாக தமிழன் வாழ்ந்த வாழ்க்கையை விட இன்றைய வாழ்க்கை தான் படுமோசமான வாழ்க்கை என்று. இதற்கு முன் 1-2 முறை நான் சென்னையிலேயே பேசியிருக்கிறேன். கீழடி வெளிவந்தது. எனக்கும் புல்லரிக்கிறது. ஆஹா, இப்படியா இருந்திருக்கோம் என்றால். ஆனால் நம்ம சமுதாயம் சாதி சமுதாயமே. அதனால இது நேஷனே கிடையாது. திஸ் இஸ் நாட் அ நேஷன் அட் ஆல். கீழடி இருந்தது, இது இருந்தது, இப்பொழுது இரும்பு வந்து விட்டது, எல்லாமே வந்திருக்கலாம். ஆனால் ஒரு சாதி சமுதாயத்தை நேஷன் என்று கூற முடியாது. திருமாவளவன் ஐயா சொல்லிட்டு போனார்கள், சாதிய ஒழிப்பு போராடணும் என்று. ஆனால் அதோடு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னார், சாதி ஒழிக்க முடியாது. ஏன்? இந்த இந்தியத்தின் அடித்தளமே சாதிதான். சாதியை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த அமைப்பு தான் இந்தியா. ஸோ சாதியை எதிர்த்தால் என்ன சொல்லுவார்கள்? யூ ஆர் ஆன்டி நேஷனல். அப்கோர்ஸ் அது சரியாக தான் சொல்கிறார்கள். வரலாற்று மூலமாக தமிழ்நாட்டிலோ கேரளாவிலோ ஆந்திராவிலோ வேற எங்கேயோ வளர்ந்திருந்த சாதி உறவு முறைகளை நாம் கட்டவிழ்க்க முடியும். ஆனால் இந்தியாவில் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. சில குறிப்பு உங்கள்கிட்ட பேசுகிறேன். தமிழ் தேசியத்தில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இது எல்லாம் தான் தமிழ் தேசியத்தில் பேச வேண்டும். இவை தவிர்த்து விட்டு பண்பாட்டு பெருமைகள் சிறுமைகளாகவும் இருக்கட்டுமே. இன்றைய தேசியத்தில் நீ ஏன்பா பேசுற, இதனால எனக்கு என்ன, இன்னைக்கு என்ன சொல்லு. இன்றைய பிரச்சனை இது எப்படி வந்தது என்று நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த பேப்பர் கொடுக்குற விஷயம் என்ன, அதெல்லாம் கல்வி நிறுவனங்களில் பேசுறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. பயந்து பேசணும், பேப்பர் வந்துருமா அப்படின்ட்டு. அது இங்கேயும் வந்து விட்டது. இந்த 1757 என்ன தெரியும்னா நடந்தது? பேட்டில் ஆஃப்
பிளாசி. ஓகே, 1857 சிப்பாயி ரிவோல்ட். இந்த ஒரு நூற்றாண்டு யார் நம்ம நாட்டை ஒருங்கிணைத்தது, ஒரு இது பண்ணது, ஆண்டது? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. கம்பெனிக்காரன் ஆட்சி அது. நாம் காலனி ஆதிக்கம்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா போடுறதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. இந்த ஒரு நூற்றாண்டுகளாக யாருக்குமே பொறுப்பில்லாத, எந்தவித ஒரு கடமையும் இல்லாத, வெறும் ரெவன்யூ மட்டுமே சம்பாதிக்கிற ஒரு குரூப் கம்பெனி, லிமிடெட் கம்பெனி நம்மை ஆண்டது. இது மாதிரி எங்கே உலகத்தில் வேறு எங்கேயுமே நடந்தது கிடையாது. இது எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு, இதில் நம்மளை ஆண்டாங்க. அது 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 ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியும் எப்படி ஆண்டாங்கன்னு. முதல்ல எல்லாரையும் வாளால் சண்டை போடுறவங்களை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க. இனிமேல் ஆள வேண்டும் என்றால் வாளை எடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்? பென் புஷிங், பேரால தான். ஸோ புதிய முறை, மாடர்ன் டைம்ஸ், நவீனத்துவம், மாடர்ன் டைம்ஸ். அதனால என்ன நடந்ததுன்னா, அந்த வாள் ஓச்சும் வர்க்கம் தவிர்த்து பெண் ஓச்சும் வர்க்கத்துக்கு கை வந்துடுச்சு. அது யாரை பார்த்து? அப்புறம் வரி வசூலிக்கணும், நிலவரி வசூலிக்கணும். சுற்றி பார்த்தாங்க, இவங்கள தான் முடிச்சு தள்ளியாச்சு. வேற யார் இருக்கா? ஒன்லி பிராமின்ஸ். 6, 7 இன்னைக்கு லெக்சர் கேட்டதுக்கு அப்புறம் இந்த பார்ப்பனிய தத்துவங்கள் ரொம்பவும் தாழ்ந்து அப்படியே போயிடுச்சு. ஏதோ கொஞ்சம் லைட்டா அப்படி பிராமணர்களுக்கும் கொடுத்தாங்க, வேதம் படிச்சாங்க அப்படின்ற அதோட போயிடுச்சு. அதே பிராமின்ஸ், அதே பார்ப்பனர் ஆங்கிலேயர் வந்த பிறகு எல்லாவற்றிற்கும் அரசராகிவிட்டார்கள். நாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், ஆனால் ஆங்கிலேயர் வந்த பிறகு எல்லாம் நமக்கே என்று ஆகிவிட்டது. இதுதான் அது அவங்களுக்கே புரியல, என்ன ஆயிடுச்சுப்பா அப்படின்ட்டு. அவர்கள் கனவு கண்டதெல்லாம் ஆற்றுப்படுகை நிலங்களில் அன்டச்சபிலிட்டி, ஏணிப்படி சமுதாயம், இதெல்லாம் காட்டிக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் இந்தியா பரந்த நாடு, விரிந்த நாடு, இதிலெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்லை. ஏதோ 1-2 பேர் பிராமின்ஸ் வந்துட்டு இருப்பாங்க, போவியும் அவனுக்கும் கொஞ்சம் கொடுப்பா, சாப்பிட்டுட்டு போடான், அந்த நிலைமையெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த ஒரு நூற்றாண்டில் மற்ற எல்லா வியூ அண்ட் வே ஆஃப் லைஃப், வாழ்க்கை பற்றிய சிந்தனைகளும் வாழ்க்கை முறைகளும் அழிக்கப்பட்டு ஒரே ஒரு வாழ்க்கை முறையும் ஒரே ஒரு வாழ்க்கை சிந்தனையுமே மேல் ஓச்சும் நிலைமைக்கு வந்து விட்டது. அது பார்ப்பனிய வாழ்க்கை முறை. மற்றவைகள் எல்லாம் பேக்வேர்ட்ஸ், சபால்டனைஸ்ட், எக்ஸ்க்ளூடட். எந்த நாட்டிலாவது நீங்கள் 85 விழுக்காடு ஜனங்களை பேக்வேர்டு என்று சொல்லுவீர்களா? யாருக்கு பேக்வேர்டு? இந்த 85 விழுக்காடு ஜனங்கள் அவங்க பேக்வேர்டுன்னு, அவங்க ரிலிஜனும் பேக்வேர்டு, அவங்க மொழிகளும் பேக்வேர்டு, அவங்க கல்ச்சரே பேக்வேர்டு, எல்லாமே அன்சிவிலைஸ்ட் சொன்னாங்கல்ல, தான் பேக்வேர்டு, கம்ப்ளீட் பேக்வேர்டு. நான்லாம் என்னன்னா சோஷியலி பேக்வேர்டு சார். யாருக்கு நான் பேக்வேர்டு? யாராவது காட்டுங்களேன், யாருக்கு நான் பேக்வேர்டு? சோஷியலி பேக்வேர்டு என்ன கேட்டகரி இது? இது நீ எனக்கு வரி கொடுத்துக்கிட்டே இரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனை எவனாவது கொடுத்தான்னா நான் வந்துடுறேன், நான் தலையிட, நான் இன்டர்ஃபியரன்ஸ். அதே அந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் இவர்கள் வயிறு பெருத்து, மண்டைக்கரம் மிகுந்து, தடிமனான நூல் போட்டுக்கிண்டு, எல்லாவற்றுக்கும் ட்ரெடிஷன், கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷன், எல்லாமே எதையும் கேட்டோம்னா இதுதான் கஸ்டம் அண்ட் ட்ரெடிஷன். இவங்க ஆரம்பிச்ச கஸ்டம் ட்ரெடிஷன் எல்லாமே 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்தவர்கள் தான். இந்த மகா கும்பாபிஷேகம் உள்பட, மகா கும்பாபிஷேகம் ஆங்கிலேயர்களால் ஏற்படுத்தப்பட்டது. அது நடந்துகிட்டு இருக்கப்போ நாம் அதில் இன்டர்வியூன் பண்ணலாம் என்று நினைத்தேன். ஆனால் வேண்டாம், நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலைகளை இடையூறு வரும் என்று நான் தடுத்து நிறுத்திவிட்டேன். இன்றைக்கு இவர்கள் இது நம்ம பரம்பரை பிராக்டிசஸ், பரம்பரை பிலீஃப்ஸ்ன்னு சொல்றது எல்லாமே ஆங்கிலேயர் காலத்தில் ஏற்படுத்தினது தான். ஒரு புது நாடே உருவாகிருச்சு இவங்க கனவுல. இந்தியா இஸ் டிஃபரண்ட். A new India came into இவங்களுடைய கொலாபரேஷன்னால, பிராமின் அண்ட் பிரிட்டிஷ். காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ்னு 150 புத்தகம் எழுதியிருப்பாங்க.
காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் இன் சவுத் இந்தியா, காஸ்ட் அண்ட் ட்ரைப்ஸ் தே ஆர் தட். எல்லாம் முதல் ஆத்தர், ஃபர்ஸ்ட் ஆத்தர் இஸ் பிரிட்டிஷ் நேம், செகண்ட் ஆத்தர் இஸ் அ பிராமின் நேம். இவங்க இப்படி அயோத்திதாசன் சொல்றாரு. இவங்க தமிழ் சொல்லி கொடுப்பதற்கு ஆண்களை கூப்பிட்டா இவங்க அவனை தொடக்கூடாது, அவனை கிச்சனில் விடாத, இவனை ஒன்று முன்னால் உட்கார விடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் தமிழ் சொல்லி கொடுப்பாங்க. இதன் மூலமாக இவங்க கிரியேட் பண்ணது என்னன்னா ஹிந்தி, ஹிந்து, இந்தியா. இது மூணு ஃப்ராடு, கம்ப்ளீட் ஃப்ராடு. இது ஹிந்தி எப்படி ஃப்ராடுன்னு தெரியும், ஹிந்தி நம்ம மேல ஃப்ராடு. ஆனால் அதை விட 100 மடங்கு ஃப்ராடு அங்கே வட இந்தியாவில். நான் போஜ்பூரியா நேஷனலிஸ்ட். என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய பறந்து விரிந்த சமுதாயம். பீகார்லையும் இருக்கு, யூபிலையும் இருக்கு. அதை ரெண்டா பிரிச்சுட்டாங்க. அவங்களுடைய மாற்றி மாற்றி எழுதும் பெட்டிஷன் இன்னமும் அந்த லாங்குவேஜ் கமிஷனுக்கு முன்னால் இருக்கு. எங்களை எப்படியாவது தனிமைப்படுத்தி போஜ்பூரியா தனி லாங்குவேஜ் என்று எங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் என்று. ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போஜ்பூரியா போயிடுச்சுன்னா வேற ஒன்றும் இல்லையாப்பா ஹிந்தியில, நாங்கள் எப்படியோ இப்படி திருட்டுத்தனமா இப்படி கூட்டி 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 42க்கு கொண்டாந்துருக்கோம், நீ போயிட்டுனா 20 கூட நிற்காது, அப்புறம் எப்படி உங்களுக்கு தனிமை கொடுக்கறது? அவங்களுடைய மொழி அது அது மிக பழமையான மொழி. பிராகிருதத்தை பற்றி மேடம் பேசினாங்க, அது ஒரு பிராகிருதம். ஆனால் இன்னைக்கு என்னடான்னா அது இந்தியோடைய டயலெக்ட். அது இந்த இந்தியா இந்து, இந்து என்ன அது இந்து, இது இதை ஒரு மதம் ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா. நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். இது எப்படி இது இந்த இது என்ன சூ மந்திரகாளி. நம்ம சைவ சித்தாந்த ஆளுங்க இருக்கிறாங்க, வைஷ்ணவ கோயிலுக்கு போறாங்க, மாரியம்மன் கோயிலுக்கு போறாங்க, முருகன் டெம்பிளுக்கு போறாங்க. வடநாட்டில் இந்த சூஃபிசம்ங்கிற இது ரொம்பவும் பரவி இருந்தது. பல்வேறு சயின்ஸ் அந்த குருநானக்ல இருந்து நிர்குண பிரம்மன், பல மாதிரியான வாழ்க்கை முறைகள், சமய முறைகள் இருந்தது. அவ்வளவும் போயிடுச்சு இந்துவா. ஆனா இந்துவோடைய உண்மை இந்துவன் இந்தியாவில் இருப்பவன் இந்து. ஆனால் இந்து என்றால் அவன் முஸ்லீம் விரோதி, அவனும் இவனுடைய கிறிஸ்துவ விரோதியா இருக்கணும். அப்ப அதான் கேரக்டரிஸ்டிக். ஏன்னா இந்துவா இருக்கா, இன்னும் என்ன டிஎன்கேக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கான்னு கேட்குறாங்கல்ல. இந்துல என்ன ஐடியா? அது என்ன கடவுள் நம்பிக்கையா இல்லை என்ன? அது யாரு இவங்க? ஒன்று கிறிஸ்தவன் இல்லாத, முஸ்லீம் இல்லாத எல்லோரும் இந்துவா. நீ என்னதான் சொல்லு, சொல்லாம இரு, நீ இந்து தான். குய்யோ முறையோன்னு கத்தினாலும் விட மாட்டா, நீ இந்து தான். ஏன் ஒரு மனுஷனுக்கு மத உணர்ச்சி, சமூக உணர்ச்சி, அது அவனை கேட்க வேண்டாமா? நீ என்னப்பா படிக்கிற, யார்கிட்ட கோயிலுக்கு போறியா, மஸ்ஜித் போறியா, இல்லை எங்கேயும் போகலையா நீ? நீ இந்து. அந்த முறையில் இந்த ரெசிடுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்து அப்படின்ட்டு எல்லாரையும் வளைச்சு போட்டுக்கிட்டாங்க. ஆனால் இந்த இந்துங்கிறது நம்ம காந்தி சொன்னது. இது நீ இந்து என்று ஒத்துக்கொண்டாயானால், இல்லை சார் ஒத்துக்கொள்ளையானால் வேதமும் பேதமும் நீ கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். பேதமும் ஏன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இந்துன்னா, சில பேர் சாதி பிரகாரம் நடக்கிறாங்க, சிலர் சாதி இல்லாம நடக்கிறாங்க, சிலர் கோயிலுக்கு போறாங்க, பல பேர் எங்கேயும் போறதில்லை. இந்து என்றால் அப்படி என்றால் பார்ப்பனிய ரெலிஜியன் தான் அது இந்து. இதை நம்ம பார்ப்பனிய ரெலிஜியன் நம்ம 4 பேருக்கு முன்னால சொல்றதுக்கு நமக்கு தயக்கம், அவ்வளவு தயக்கம். சொல்லக்கூடாது. எந்த ஒரு சொற்பொழிவாளரும் 2வது முறை பார்ப்பனியன் என்ற வார்த்தை சொல்ல மாட்டாங்க. முதல் தடவை சொல்லுவாங்க கட்டாயம். ஏன்னா நீ பார்ப்பனியரை பத்தி பேசல அப்படின்னு யாரும் பண்ணிடுவாங்கன்ட்டு. அதுக்கு மேலே 2வது தடவை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டு வழி விட்டுட்டு போயிடணும். முழுமையா தெரியுமே இது பார்ப்பனியா. இந்த மதத்துக்கும் நாங்கள் இதுவரை இங்க இந்தியாவிலே தமிழ்நாட்டில் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்த இதுல எல்லாம் எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. வரலாற்று முறையில் எவ்வளவு தூரம் இந்த பார்ப்பனிய கொடுமைகளிலிருந்து நகன்று கொண்டு தூர போக முடியுமோ அவ்வளவு தூரம் முயற்சி செய்து இங்க முருகன் வர்ஷிப்பும், அங்க இதுல திருப்பதி வெங்கடாச்சலபதி, அங்க ஜெகநாத் டெம்பிள், இவங்க எல்லாம் ஆன்டி பிராமின் காட்ஸ் ஆர் நான் பிராமின் காட்ஸ். அந்த என்ன இதுல அது பேர் என்ன, ஜெகநாத் டெம்பிள்
இந்த ஜெகநாத் வந்து காம்யூனல் கெப்பாசிட்டியே கிடையாது இந்த ஆளுக்கு. This God is not capable of organizing Hindus. So they went and built. இதில் கட்டாக்கில் போய் ஒரு ராம் டெம்பிள் பெருசாக கட்டினாங்க. ஏன்னா இந்த லோக்கல் காட்ஸ் வந்து they are more organizing the ethnic people without minding too much the caste and distinctions and all that. So, but they are not Indians, you know. You see, Indians is something above you, beyond you. Are you talking about Tamils or Malayalis, Indians? No, no, no. See, Indian is something different here. Indian is not the sum of Tamil, Malayali, Telugu, etc., etc. He is more than the sum of all this. Or special, above. Adhanala, this is India is not this plus all put together is India. No, this is an organic, absolute, Sanatan entity. முதல்ல இருந்தே வந்துகிட்டு இருக்கு, என்னைக்கு இருக்கு. இதுக்கு முன்னால் இன்னைக்கு காலையில் நிறைய இந்தியை பற்றி நிறைய பேசினாங்க. ஹிந்தி பெரிய விஷயம் இல்லை, இந்த இந்துங்கிறது தான் பெரிய விஷயம். அதை நம்ம குவைட்லி சரிப்பா விட்டுரு, அதெல்லாம் பேச வேண்டாம். மதத்தை அடுத்தவங்க மதத்தை புண்படுத்தக்கூடாது. நான் மதத்தையா புண்படுத்துறேன்னு இந்து அப்படின்னா இது இந்துஸ்தான், இந்தியா, இந்தியான்னு அர்த்தம். இந்துயிசம்னா ரிலிஜன் ஆஃப் த இந்து, இது ரிலிஜன் ஆஃப் இந்தியா. அதை எப்போதும் மாற்றி 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 நம்ம இந்திய கிறிஸ்டியனோட கம்பேர் பண்ணணும், இஸ்லாமோட கம்பேர் பண்ணணும். அப்போ தான் அதுக்கு ஒரு பேரிட்டி கிடைக்கும். என்னப்பா நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? நாங்கள் வேர்ல்டு ரிலிஜியன்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறேன். என்னென்ன வேர்ல்டு ரிலிஜியன்ஸ் கூட? இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, இந்த நிறுத்தினது என்ன? இந்துயிசம் சொல்லாது. என்ன வேர்ல்டு ரிலிஜன் எப்போ ஆரம்பிச்சிச்சு, யார், என்னது? நீ சொல்லு எனக்கு. நீ சைவ சித்தாந்தத்தை பற்றி சொல்லு, நீ சூஃபி ரிலிஜனை பற்றி சொல்லு, குருநானக் சீக் ரிலிஜனை பற்றி சொல்லு, அதெல்லாம் புரியும் எனக்கு. இது என்னது இந்தி? நோ, த என்டையர் டிசையர் இஸ், நோக்கம் என்னவென்றால் இதை தூக்கி மேலே வச்சுக்கணும். அதனுடைய இன்னர் மேட்டர் வந்து இட்ஸ் அன் ஆன்டி முஸ்லிம், ஆன்டி திங். இதுக்கும் த லைஃப் வேர்ல்டு, வாழ்க்கை அனுபவங்களான இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஹிந்திக்கும் அதே மாதிரி தான். இந்தியில் இந்த சாகித்ய அகாடமியுடைய முன்னாள் மோட்டோ என்ன இருந்தது தெரியுமா? Indian literature is one, but written and spoken differently. நம்மளை பீட் பண்ண முடியுமா யாராவது இன்டர்பிரேஷன்ல? No, no, no. You should not divide. You should not, discriminant. நீங்க இங்க உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா நீங்க அங்க இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லை, நீங்கள் அங்கேயே இருக்கலாம், நீங்கள் இங்கே வேற மாதிரி இருக்கிறீங்க, வேறு எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா என்ன யார்கிட்ட என்ன பேச முடியும்? ஸோ அவங்களுடைய மனசில், அவங்களுடைய பிளானில், அவங்களுடைய பாலிசி டெசிஷன்ஸில் இருக்கிறதெல்லாம் இந்த இந்தியா தான். 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் கம்பெனி ஊழியர்களாலும் பார்ப்பன அதிகாரிகளாலும் உருவாக்கப்பட்ட இந்தியா, அந்த இந்தியாவுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. இதை எப்படி முறியடிக்கிறது? நான் 25 வருஷமா நம்ம தமிழ் மொழி வளர்றதுக்கு 25-30 நூற்றாண்டுகளாவது ஆயிருக்கும். நான் பல தடவை பார்த்து, கன்னியாகுமரியில் இருக்கிற ஒரு பையனுக்கு எப்படிப்பா நாங்கள் மெட்ராஸில் சொல்ற ஒரு பழமொழி புரியுது? என்னவோ நடந்திருக்கு. சுற்றி 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 பரவிட்டு எல்லாரும் தெரிஞ்சிருக்காங்க. அப்போ அவ்வளவும் போயிருச்சா? இல்லையா? அதெல்லாம் இல்லை, எங்கேயும் போகல. ஆனால் கொஞ்சம் கீழே தான் உட்காந்துருக்கணும். நீங்கள் செகண்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ், யூஆர் பேக்வேர்டுனா, யூஆர் நாட் சோஷியலி ஃபார்வர்ட். யுவர் லாங்குவேஜ் இஸ் நாட் சோஷியலி ஃபார்வர்ட். வாஸ் சான்ஸ்கிரிட் எவர் அ ஸ்போக்கன் லாங்குவேஜ்? Was it ever a language? எல்லாமே building it up. Vedic language is not Sanskritic. அதுக்கப்புறம் எப்போ வந்துச்சு, என்ன வந்துச்சு? அது ஏன்? இது the whole idea is to maintain an India which is Brahmin dominated, which will be ruled according to the Manusmriti. That is Professor Sandalingam was
அவங்க 25 நூற்றாண்டுகளாக கனவே கண்டிருக்க மாட்டாங்க. ஒரு நாள் வரும், பாலிசி டெசிஷன் will be based on மனுஸ்மிருதி. என்ன சார் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றீங்களே? நோ. ஜனங்களுக்கு கல்வி கேட்கணும், கல்வி கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. 1000 பேர் இருந்தா அதில் 100 பேர் சிபிஎஸ்சி படிப்பான், 500 பேர் எஸ்எஸ்எல்சி ஸ்டேட் போர்டு படிப்பான், அது கீழே இருக்கிற பஞ்சாயத்து போர்டு ஏதாவது படிப்பான். இது வர்ணாசிரம தர்மம்னா இதானா? எல்லா சமூகத்தில் முறையிலையும் அப்படித்தான். அதனால தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க நினைக்கிறது என்ன, நம்மளோட சுப்பீரியர் அவங்க அப்படின்ட்டு. யூ ஆர் நாட் டூயிங் எ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். நீ வேற விதமான ஃபங்க்ஷன் யூ ஆர் நாட் டூயிங். யூ ஆர் டூயிங் எ சுப்பீரியர் ஃபங்க்ஷன். யூ ஆர் டூயிங் என் இன்ஃபீரியர் ஃபங்க்ஷன். ஸோ பி ஹம்பிள். சொன்னதை கேட்டு வேலை செய்ய, அவ்வளோதான். இன் தட் கான்டெக்ஸ்ட் வாட் இஸ் கோயிங் டு பி அவர் தமிழ் நேஷனலிசம்? This is that's why the contradiction Tirumalavan sir put it further there. தேசம் என்றால் என்ன? இது அது எந்த அளவுக்கு தேசியம் என்ற சொல்லாடல் மேல் வந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தேசம் என்ற சொல்லாடல் வரல. எல்லாரும் தேசம், இது ஒரு தேசம், ஒரு ஜியோகிராபிக்கல் தேசமா இல்ல என்ன தேசம்? நோ நோ. தேசம் என்றால் இஸ் அ பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி, அரசியல் குழுமம். அந்த அரசியல் குழுமத்தில் எல்லாரும் ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, லிபர்ட்டி, அதுதான் தேசம். அது எதன் மேல் ஆதாரம், எதன் மேல் எந்த அடித்தளத்தில் வரும்? அது கல்ச்சரல் ஃபவுண்டேஷன் ஆர் லிங்குவிஸ்டிக் ஃபவுண்டேஷன் தான் வரும். அயோத்திதாசர் ரொம்பவே சொன்னார், நமது எதிர்காலத்தில் சாதி வேற்றுமைகள் குறைந்தும் மொழி வேற்றுமைகள் விரிந்தும் வர வேண்டும் அப்படின்னு. சாதி வேற்றுமைகள் குறைந்து கொண்டே வந்தால் அது தேசமாயிரும். தேசம் என்ற உணர்ச்சி விரிந்து பரந்த எல்லாரையும் ஒருங்கிணைந்த ஒரு ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு ஃபீலிங்ஸ், அது சென்டிமெண்ட்ஸ், கான்சியஸ்னஸ். அப்பதான் அது தேசம். ஆனால் இந்த தேசம் என்ற அந்த உணர்ச்சி எல்லை ஒரு ஒரு முடிவில்லாத முடியுமா? இந்தியாவுக்கு முடியுமா? நோ, இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னால் ஒவ்வொரு மொழியும் ஒரு நேஷனை உருவாக்குகிறது, தேசத்தை உருவாக்குகிறது. நமது மொழி, இந்தியாவில் மொழி அமெரிக்காவில் இருக்கிற வித்தியாசமான மொழிகளை போல இல்லை. நீ என்ன மொழி பேசுற, உனக்கு கிட்ட இருக்கிறவன் இன்னொரு மொழி பேசுறான், உனக்கு 3வது பெஞ்சில் இருக்கிற இன்னொரு மொழி பேசுறாங்க. இங்கே ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு 200 கிலோமீட்டர் போனா எல்லாரும் ஒரே மொழி தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு மொழி ஆரம்பிச்சு இன்னொரு 200 கிலோமீட்டர் போகும். மொழியும் டெரிட்டரியும் நிலப்பரப்பும் ஒன்றுமிணைந்த ஒரு கல்ச்சரல் கிரியேஷன், அது டிஸ்டிங்ஷன். அது அந்த கல்ச்சரலில் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து எல்லாரையும் ஒருங்கிணைப்பு தான் தேசம், தமிழ் தேசம். தேசத்தை தூக்கி பிடித்து தேசத்தை உருவாக்கி அதை உருப்படுத்துவதுதான் தேசியம். ஆனால் தேசியமே தேசத்துக்கு விரோதமாக முடியுமா? முடியும். இந்தியா லெவல்ல என்ன தேசியம்? எல்லா தேசங்களிலும் பெருவாரியான ஜனங்கள் அதிகாரம் தள்ளப்பட்ட, அமுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தள்ளிவிடப்பட்ட ஜனங்கள் முன்னுக்கு வருவது, மேலுக்கு வருவதுதான் தேசியம். பிரெஞ்சு கண்ட்ரியில் இப்போ அங்கேயும் ஜாதி இருந்துச்சுப்பா, ஜாதி அங்கே இருந்தது. இது இண்டோ யூரோப்பியன் கல்ச்சரல் திங்ஸ். those who pray, ஜெபம் பண்றவங்க, கிறிஸ்டியன் பிஷப்ஸ், பிரீஸ் அண்ட் ஆல் தட். அதுக்கு கீழே பெலாத்தோரஸ், those who fight kings and all that. அதுக்கும் கீழே செர்வாத்தோரஸ், வேலை செய்கிறவன். ஆனால் பிரெஞ்சு ரெவல்யூஷன் மூலமாக இந்த வேலை செய்கிறவன், அந்த ஸ்லேவ்ஸ், ஹாஃப் ஸ்லேவ்ஸ் இருந்தவங்க, ஐ எம் ஃப்ரெஞ்ச்மேன், நீயும் ஃப்ரெஞ்ச்மேன், நானும் ஃப்ரெஞ்ச்மேன், எல்லாரும் ஃப்ரெஞ்ச்மேன். அப்போ அந்த பெருவாரியான ஜனங்களின் அப்லிஃப்ட்மெண்ட் மேலே
ஒரு ஈக்குவாலிட்டிக்கு வர்றது தான் தேசம். இங்கே பெருவாரிய ஜனங்கள் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இதுதான் நமக்கு பேருங்க. நமக்கு இது எப்படி இதை தேசம் என்று சொல்ல முடியும்? தேசம் என்று ஒத்துக்கொள்வது நம் இந்துவிசத்தை ஒரு மதம் என்று ஒற்றுக்கொள்வதற்கும் இந்தியை ஒரு மொழி என்று ஒற்றுக்கொள்வதற்கும் சமம். ஸோ நம்முடைய ப்ராப்ளம் ரொம்ப பெரியது, விசாலமானது. கத்தி எடுத்தோ வாள் எடுத்தோ போட்டுடலாம்னு நினைக்காதீங்க, சுலபம் கிடையாது. இன்றைக்கும் காலையில் ரெஃபரண்டம் பற்றி, வாக்கெடுப்பு பற்றி அடிக்கடி பேசினார் வைகோ ஐயா பேசினார்கள். இங்கே வாக்கெடுப்பு எடுங்க, தனி மாநிலம் தனி நாடு கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். கரப்ஷன், பணம் நிறைய இருக்குப்பா, எல்லாரையும் வாங்கிடலாம் என்ற அசையாத நம்பிக்கை அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரையும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாமே கரப்ஷன் ஆயிடுச்சு. இந்தியன் கல்ச்சர்னா என்னப்பா? கரப்ஷன், காஸ்டிசம். இந்தியன்ங்கிறதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல அட்ஜெக்டிவ் போட முடியுமா? Historically, it is not a developed country. It didn't grow up historically. It is a hodgepodge put together accidentally, and somebody accidentally got into the thing, and they say it is Sanatan. That is why the way we have to do our history, the way we have to do our philosophy and politics and all that, we need to be extremely careful. And we need very highly dedicated people. One of them is May 17th people. You see, the whole day you people are sitting here. You don't find it in any university. You will not find this. நம்மளுக்கு உட்காந்து அழுத்து போச்சு, ஓடி பெறலான்னு தான் இருக்கு. No, but you are still solid sitting. That means there is commitment. And there is willing to learn. I am so happy to be in the midst of you, and I would be very much interested in if you raise some objections or some, no need of appreciation, some objections and questions and so on. Thank you very much. This is not a religious discourse. இங்க இருந்து அப்படியே பிரளயம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும், நீங்கள்லாம் கவனிச்சுட்டு அப்படியே கையை தூக்கி வச்சுட்டு போயிடுவீங்க. A philosophical discussion should have more questions. ஆன்சர்ஸ்லாம் இருக்காது ரொம்ப, ஆனால் கொஸ்டின்ஸ் நிறையா வரணும். நீ எப்படியாவது ஒரு முறையாவது நாங்களும் நிறையா செய்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு காட்டினா ரொம்ப நன்றி அறிதலோடு இருப்பேன். நான் ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் சார். என்னுடைய கேள்வி என்னன்னா, தேசம் என்பதும் இனம் என்பதும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதா ஒத்து போறதா? அதை தொடர்ச்சியாக இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லிடுங்க. ஒரு தேசம் உருவாவதற்கு தேசிய இனம் தேவையா, இல்லை தேசிய சமூகம் முக்கியமா? தேசிய சமூகம் தேசமாகுமா, இல்லை தேசிய இனம்னு ஒன்று இருக்கா? ஐயா, என்ன இனத்தை பற்றிய இனத்தில் தான் ஆரம்பிக்கிறது. ஒரு இனம் நிலப்பரப்பையும் மொழியையும் முறையாக கொண்டு வளர்ந்த ஒரு இனம் நேஷன், தேசம் ஆகிறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் உடனே ஒரு அரசு என்பது அதுக்கு வந்த பிறகு ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டு யார் வேண்டுமானாலும் அதனுடைய சிட்டிசன்ஷிப் ஆகலாம். ஒரு சிட்டிசன்ஷிப் வந்த பிறகு எல்லாரும் சமம் என்ற ஒரு ஒரு கருத்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. மாடர்னைசேஷன், நிறைய நம்ம தம்பிகள்லாம் பின் நவீனத்துவம்னு நிறைய ஏகப்பட்டது படிப்பாங்க. பின் நவீனத்துவம், இந்த நவீனத்துவம் என்னங்கிறத பற்றி யாரும் கவலைப்படுறதே கிடையாது. இந்த தேசியம்ங்கிறது நவீனத்தின் ஒரு கூறு. அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும், அதிகாரம் எல்லாருக்கும் சரிசமமாக்க பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நேஷன் அண்ட் நேஷனலிசம் உருவானது. அதற்கு சரியான ஒரு அடித்தளம் என்று பார்க்கிற போது ஒரு இனம் என்று கூறும்போது நிலம், நிலப்பரப்பு இதெல்லாம் ஒன்றா வரும். ஆனால் அதை வைத்து ஒரு நேஷன், ஒரு அரசு ஏற்படுத்தின பிறகு
நீ யாருன்னே கேட்கக்கூடாது. நான் உள்ளே இருக்கிறேன், உன்னை நாட்டுக்குள்ளே இருக்கிறேன்னா நான் உன்னுடைய அதே நாட்டினுடைய ஒரு சிட்டிசன், ஒரு குடியுரிமை பெற்றவன். நான் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் நான் மஞ்சளாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் வித்தியாசமே கிடையாது. இது ஒரு மித்து, உண்மையில் மித்து, பட் ஒரு ஐடியல். அது நோக்கி போகிறது நீங்கள் இதை கவனிச்சிருப்பீங்க. இந்த ஃப்ரெஞ்சு எம்பசி இன்டர்வியூஸ்லாம் அறுத்து எடுத்துருவாங்க. நீ ஏன் வர்ற, இங்கே உள்ளே வர்ற, எதுக்கு பண்ணிட்டு அவ்வளவையும் தாண்டி உன் கையில் சிட்டிசன்ஷிப் கார்டு கொடுத்த பிறகுப்பா உள்ள போ, உன்னை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். யூ பிகம் a citizen, you have to behave like a citizen. So it is a modernization process. ஒரே நேரத்தில் அடித்தளம் இனத்தில் இருக்கும், ஆனால் அதனுடைய போக்கும் அதனுடைய இலக்கும் சமூகத்தில் முடியும். இது ஒரு ஒரு போக்கு, ட்ரெண்டன்சி. இதில் சில இடங்களில் குறைவாக இருக்கும், சில இடங்களில் கூடுதலாக இருக்கும். ஆனால் கொள்கை அளவில் சட்டத்தின் ரீதியாக இதுக்கு உள்ள உத்தரவு வாங்கிட்டு உள்ள வந்த எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு, யார் வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படிங்கிறது. அதுக்கும் இனத்துக்கும் ஒரு டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். there will be some tension will be there. பட் அதுக்கு அதனுடைய அதனை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரொடெக்ஷன், ஸ்டேட் ப்ரொடெக்ஷன் இஸ் தேர். தட் இஸ் த திங். எனி சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்? கொஞ்சம் இருங்க. ஒரு தேசத்தை கட்டமைக்கிறதுக்கு இனம் முக்கியம்னா அது மொழி வழியாக தான் தேசம் உருவாக முடியும்னு தான் நீங்கள் சொல்ல வர்றீங்க. ஆனால் ஒரு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஃப்ரெஞ்சு பீப்புள் மட்டுமே பண்ணதா? ஃப்ரெஞ்சு மொழியை மட்டுமே தாய்மொழியாக கொண்டு தான் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் வந்துச்சா? சரி, இந்த மொழிங்கிறது மட்டும் அதுவும் சொல்லணும். இந்த பாயிண்ட் நான் தமிழ் தேசியம் எந்த தமிழ் தேசியத்தை சொல்கிறீங்க நீங்கள்? கொங்கு தமிழா இல்லை கன்னியாகுமரி தமிழா? எனக்கு பாதி கூட புரியாது. என்னுடைய துணைவியார் மலையாளிங்கிறதுனால நாங்கள் கன்னியாகுமரியில் போய் இருந்தால் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, 2 பேருக்கு சமமாக இருக்குன்ட்டு அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓடுது ஒடியாடுது, சண்டைக்கெல்லாம் போகுது. நம்மளால் கொஞ்சம் பயந்து தான் பேச வேண்டியிருக்கு. ஆனால் அவங்க பேசுகிறதும் தமிழ் தான். இல்லை மெட்ராஸ் தமிழா? எந்த தமிழை பற்றி, எந்த தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறீங்க? திருநெல்வேலி தமிழ் பற்றி தானே பேசுகிறீங்க. திருநெல்வேலி, மதுரை, மற்றவங்களாம் என்னது, அவங்களாம் என்ன என்று இந்த மொழியினுடைய உருவாக்கமே ஒருங்கிணைந்த திட்டமிட்ட உருவாக்கம். இது French language came out of a lot of sufferings. You see, ஜனநாயகம்னு வந்த பிறகு எல்லாருக்கும் சமமா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் சமமா இருக்கணும் என்றால் எல்லாருக்கும் சம உரிமை, இந்த மொழியிலையும் மொழி வழியான கல்வியிலையும் சம உரிமை இருக்கணும் என்றால் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு லாங்குவேஜ் தயாராக இருக்கணும். ஸோ அந்த 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 பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை நடந்த பிறகுதான் நான் சொல்றது. அது தமிழ் மொழியே இருக்க முடியும். ஆனால் இந்தியும் தமிழும் ஒன்றாச்சு சும்மா அடிச்சு விடுங்க சார், ரெண்டு வார்த்தை தமிழில் 2 வார்த்தை இங்கிலீஷ்லன்னா தட் இஸ் நடக்காது. தெர் இஸ் அ லிமிட். ஆப்டிமல் பாயிண்ட்னு பேர். எல்லாத்தையும் ஒன்றா இங்கே இருக்கிறவன்லாம் ஒரு நேஷன். முந்தைய காலத்தில் சொன்னாங்க சாய் குடிக்கிறவன்லாம் ஒரு நேஷன் தான்டா. கன்னியாகுமரியிலேருந்து ஹிமாலயாஸ் வரைக்கும் எல்லாம் சாய் தான் குடிக்கிறான், எல்லா பேரும் ஒரே இன்னும் 2 பேருக்கும் கை, எல்லாத்துக்கும் 2 கை தான் இருக்குது, ஒரு வாய் தான் இருக்குது. அதனால எல்லாருமே ஒரே நேஷனாக இருக்க முடியாது. அங்கே there is a process, standardization of languages. அது ப்ராசஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் சமமான கல்வி மொழியை கண்டுபிடிக்க முடியும். எஸ் சார். இந்தியாவை ஒரு தேசமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்தியை தேசிய மொழியாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதான் அவ்வளோதான். பட் இங்க கான்ஸ்டிடியூஷனையும் தாண்டி வடநாட்டில் எல்லாருக்கும் இந்தி என்பது தேசிய மொழின்னு தான் அர்த்தம். ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் ஆஃப் ரீஜனல் ஸ்டடீஸ், ரீஜனல்ஸை பற்றிலாம் படிக்கிறவங்க, அவங்கள்ட்ட நான் 2 வருஷம் நான் இருந்தேன். அந்த அம்மாவுக்கும் எனக்கும் பெரிய சண்டை ஒரு இதில், அது பேர் என்ன, டின்னர் ஹாலில். மேடம், ஹிந்தி இஸ் நாட் அ நேஷனல் லாங்குவேஜ். ஓ யூ சவுத் இண்டியன்ஸ், மேடம் ப்ளீஸ் லிட்டில் லோவர், ஆல் பீப்புள் ஆர் நோட்டீசிங். No, why? Then another gentleman, noticing that far away, he came slowly. Madam, what he is saying is the right thing. You, oh, it's okay. It's not for them, it doesn't matter at all.
And they have so many, see, as I said, they have created a new India. And in this India, how do we deal? You ask the North Indians in the trains and all that. अरे भाई हम तो हिंदुस्तानी है और कहाँ जाएंगे? ये तो हम हिंदुस्तान का ट्रेन तो है ना, ये तो हिंदुस्तान का ट्रेन है, हम हिंदुस्तानी हैं और कहाँ जाएगा? You know, in many of the offices, you see, government offices are outsiders. For most of us, it is outsiders. So we go already with something, what this fellow will say, officer. He'll go and say, sir, do you have this form for application? Please listen, sir. No, I don't have any form. So, Baat Kalash, the business is over, I'll come back. No, North Indians won't do that. He also will say, no, it's okay. He'll come and sit there. He'll sit down. நீச்ச கீழே உட்காந்துக்கிடுவாங்க அவங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறாங்க வர்றவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு பியூனை பார்த்து, நீ பேசுகிறத பார்த்தா நீ நம்ம ஊருக்கார மாதிரி தெரியுதே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்படி கொஞ்ச நேரம் இப்படி போன பிறகு அது ஆஃபீஸர் வர, என்ன நீ இன்னும் போகலையா? அந்த அப்புறம் பியூனே சொல்லுவான், சார் அங்கே கொஞ்சம் காசு, அந்த மீதி காசு இருக்குது சார், அவனுக்கு கொடுத்துடலாமே சார் அப்படின்னா. உசூர், see, way is come out is something. You see, for us, is there, it's not there. Finished, we come out. No, they are insiders in many ways in the India, new India they have created. They are all உள்ள ஆளுங்க. அவங்களுக்கு நிறைய தெரியும் என்னன்ட்டு, உள்ள எப்படி நடக்குது, எப்படி கோட்டி பைட்டானா, ஜுஹாட் பைட்டானா. These are already words which I learned when I was working in Jharkhand tribals. எப்படி வேலை செய்யறது, அது ஒரு ஆர்ட். நமக்கெல்லாம் வராது அது. தட் இஸ் த அதான் அவங்க அந்த எத்னிக்ஸ் மேல பில்ட் அப் பண்ணது the whole thing. That is why I say India is not acceptable as a country. And it's not one country. See, India, what is the constitution says? India is a union. Union of what? States. If there are no states, there is no India. And they have been very careful. Nationalities, நம்ம சொல்லலாம். We can say. Hello, sir. Hello, can I ask a question? Please. I 100% agree with you, but one doubt. Okay. Who taught you 75 years back, 100 years back, 50 years back, English, Telugu, Tamil, Kannada, physics, mathematics? Who taught you? You know? So, I mean, it's a doubt. I think they're all taught by Brahmins. Yeah? So, we're indirectly also benefited by them. Can you also tell how we are benefited by them? No? I'm not, you're 100% right. All of you are right for talking. Please clear my doubt. And why we blame IIT? Why can't you create an IIT, sir? You see, the situation is full of politics. Sorry. இது ஆழமும் அகலமும் உட்பட இந்தியா என்ற ஒரு என்டிட்டி அரசியல் மூலமாக நிர்மிக்கப்பட்டு இருக்கிறது. நீயே உன்னுடைய ஐஐடி வைக்க முடியாது, நான் ஏன் வைக்கணும் ஐஐடி? உன்னுடைய வேலை என்ன? கவர்மெண்டோடைய வேலை என்ன? அண்ட் இட்ஸ் நாட் ட்ரூ அட் ஆல். இது உண்மை இல்லை. நாங்கள் எங்களெல்லாம் பிராமின்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்கங்கிறது. நோ, பிராமின்ஸ் வேர் டாமினன்ட், எஸ். அண்ட் தே ட்ரைட். அவங்களுடைய முயற்சி முழுவதும் நமக்கு சொல்லிக் கொடுக்காம இருக்கிறது தான். பட் அரசு என்று ஒன்று வந்துவிட்டது. அரசு என்று ஒன்று வந்து இந்த மூணு வருஷத்துல ஒரு தடவை எக்ஸாம், 4 வருஷத்துல 2 தடவை எக்ஸாம், காமன் எக்ஸாம், இதெல்லாம் ஒரு இது தானே, சல்லடை மாதிரி தானே. இவங்களெல்லாம் கழிச்சு கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது. அதனால இட் வாஸ் நாட், அது உண்மை அல்ல. பிராமின்ஸ் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. பிராமின்ஸ் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தாங்க. அவங்க இருந்தது அட்டாமுக்கு வேற வழி இல்லை. பொலிட்டிக்கலி அரசியல் ரீதியாக பேசும் பொழுது பிராமின்ஸோடைய நம்பர் குறைவு. அவர்கள் பாலிடிக்ஸில் அவங்களுக்கு கட்டாயமாக அவங்களுக்கு முந்தைய இருந்த நிலையை அவங்களுக்கு திருப்பி கிடைக்காது. அதனால்தான் பண்பாட்டு வழிமுறையில், சமய வழிபாட்டு முறையில், மொழியில் மற்றும் இந்த ஊடகங்கள், கம்யூனிகேஷன் அவ்வளவுலையும் அவர்கள் ஆதிக்கம் வச்சுக்கிறார்கள். ஒரே
ஒரே ஒரு உண்மை கரெக்டாக பார்த்துக்கணும். நீங்கள் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் கூட யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு போடக்கூடாது, யூனியன் ஆஃப் ப்ரொவின்சஸ் தான் போடணும்னு வற்புறுத்துறாங்க, அல்லது ரீஜன்ஸ்னு போடலான்னு வற்புறுத்துறாங்க. அதை வந்து மறுத்து இல்லை ஸ்டேட்ஸ், ஏன்னா ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு ஆட்சி அதிகாரத்தை குறிக்கிறது, அதே ஒரு நேஷனாலிட்டிங்கிற ஒரு பொருளை குறிக்கிறதுங்கிற வாதம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிலே வந்திருக்கு. ஆனால் ஸ்டேட் என்று தான் போட வேண்டும் என்று முடிவாகிறது. அந்த ஸ்டேட் என்று போடுகின்ற பொழுதே அது தனி ஆட்சியாக தன்னாட்சியை குறிக்கிறதாக இருக்கிறது என்கின்ற ஒரு வினாவும் எழுப்பப்பட்டது. இருந்தாலும் தொடக்கத்தில் வந்த அந்த ஸ்டேட் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும் தமிழக உறுப்பினர்கள், அதாவது தென்னகத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் அதை வலியுறுத்துகிறார்கள். ஆனால் ஸ்டேட் என்கின்ற போடுகிறார்கள். ஸ்டேட் என்பதால் தனி ஆட்சி வந்து விடுகிறது. அதற்கு அடுத்து மொழிவழி மாநிலத்திற்கு ஒரு முன்னிலையாக அந்த மொழிகளை எல்லாம் பட்டியலிடுகிறார்கள். 8வது ஷெட்யூல் பட்டியலிடுகிறார்கள். அந்த பட்டியலிட்ட பிறகு மொழிவழி மாநிலமும் வந்து விடுகிறது. ஆகவே இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்பது நடைமுறையில் யூனியன் ஆஃப் நேஷனாலிட்டிஸ் என்பதுதான். மணிப்பூரிலோட என்ன சிக்கல் வருகிறது? 2 நேஷனாலிட்டி எங்க இருக்கின்றது? நாகாலாந்து, திரிபுரா ஒவ்வொன்றும் நேஷனாலிட்டிஸ் என்கின்ற அடிப்படையில் தான் இப்போ பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது கட்டாயம் சார். அதாவது நானும் அதில் எனக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் கான்ஸ்டிடியூஷனலி நீங்கள் பகுத்தறிவு ரேஷனாலிட்டி நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க. ஆனால் அவங்களுடைய ஒவ்வொரு இதுவும் அதுக்கு சரௌண்டட் பை ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஒரு மீனிங் வேர்ல்டு, அர்த்தமுள்ள ஒரு உலகத்தின் மத்தியிலிருந்து அவங்க பேசுகிறாங்க. அதனால் அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணுறது வந்து இது வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம எவ்வளவு தான் ஆர்கியூ பண்ணாலும் திஸ் இஸ் அண்ட் ஆர்கியூ சரி வச்சுக்கோங்க, ஸ்டேட் வச்சுக்க. இப்போ தான் இது இன்னும் முதல்ல இருந்தே இந்தியா இஸ் யூனிக். இன்னும் தட் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா இஸ் ஆல்வேஸ் யூனிக். ஓய் இந்தியா என்ன பிரான்ஸ் மாதிரி இருக்கணுமா? மற்றவங்க மாதிரி இருக்கணுமா? இந்தியா இப்படி தான் இருக்கும். வேணும்னா இரு, இல்லைன்னா கிளம்பு. இஸ் இட் தட் அவங்க இதான் அவங்க வார்த்தையை, அவங்களுடைய இதை இது இவங்க எழுதியிருக்கதை படித்து அதை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு நம்மள்ட்ட வாதத்துக்கு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அது இப்பொழுது இருக்கிறவர்கள் இது அதனால நடக்காது. இன்னொன்று, இது இன்னொரு முக்கியமான ஒரு என்னுடைய பர்சனல் கண்டுபிடிப்பு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்தியன் யூனிட்டி இஸ், நம்ம அதை இந்தியன் யூனிட்டியை ஒரு ஆர்கானிக், அதை ஃபவுண்டேஷனல்னு பார்க்கறது தான். ஒரு கேஷுவலாக திருமாவளவன் சாரும் விட்டாரு. எல்லா தேசிய கட்சிகளும் இப்படி தான் இருக்கும். எல்லா தேசிய கட்சிகளும் அதனுடைய அடித்தளம் என்னவென்றால் இந்தியன் யூனிட்டி இஸ் ஆர்கானிக் அண்ட் ஃபர்ஸ்ட். இட் இஸ் ஃபர்ஸ்ட். முதல்ல இந்தியன் யூனிட்டி, அதுக்கப்புறம் தான் இது எல்லாம். இது ஏனென்றால் யுனைடெட் இந்தியாவில் மட்டும்தான் பிராமின்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். In a scattered India, the Brahmins were there already and we were having them. We were having them as one of, நம்மள்கிட்ட ஒரு ஆள், அந்த ஆள் பாவையா இறக்கப்பட்டு ஏதாவது செய்கிறது தான். ஆனால் இப்பொழுது இருக்கிற பிராமணன் கொலோனியலி வேலரைஸ்ட், கொலோனியலி அப்லிஃப்டட், கொலோனியலி கன்சாலிடேட்டட் குரூப். அதை எதிர்த்து தான் பெரியார், அம்பேத்கர், அயோத்திதாசர், அந்த ஹோல் கேங் இவங்களை இப்படி பார்த்ததே கிடையாது. திடீர்னு வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு ஜட்ஜ் ஆயிட்டான். இவன் ரிலிஜியஸ் டிஸ்கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு கவர்னர் ஆயிட்டான். இது தமிழ்நாட்டு ஸ்பெஷாலிட்டி வாஸ் த ஃபியூவர் நம்பர், ரொம்ப குறைந்த நம்பர் ஆஃப் பிராமின்ஸ். அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளவு பவரோ அவ்வளவு இதாக கிடையாது. ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் திடீர்னு இவங்களுக்கு பவர் ஆயிடுச்சு. மற்ற இடங்கள் மாதிரி ஒரு நேச்சுரல் குரோத் எல்லாம் இல்லை இவங்களுக்கு. தமிழுடைய இது ஆங்கிலேயர் வர்ற வரைக்கும் பல கோயில்களில் அன்டச்சபிள்ஸ் போகக்கூடாது, இவங்கெல்லாம் எஸ்சி அப்படின்னு உள்ள வரக்கூடாதுங்கிற இந்த சட்டமே இருந்தது கிடையாது. எல்லாம் வேளாளர் ரன்ஸ் கோயில்ஸ். எவ்வளோ நிறைய பேர் வர்றவங்கள நல்லது, பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்ச காலத்துக்கு ஆங்கிலேயர்கள் கையெடுத்து ஆண்டு விட்டு திருப்பி கொடுக்குறப்ப பிராமின்ஸ் கொடுத்துட்டாங்க. திருப்பி கொடுக்குறப்ப அப்புறம் தான் நைவேத்தியம், என்னென்ன வைத்தியம் வேத்தியம் அதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் இவங்க உள்ளே வரக்கூடாது, அவங்க உள்ளே கூடாதுன்னு வச்சு. இதனால நம்ம இப்போ இருக்கிற நிலைமை இது வரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்ததில் வந்து ஆங்கிலேயர் வந்த பிறகுதான் நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் பல இது குறைஞ்சிருச்சு அப்படின்னு. இந்த முதல் நூற்றாண்டில் அவ்வளவு பேரையும் தாழ்த்தி இதெல்லாம் ஜங்லீஸ், எதுக்கும் லாயக்கு இல்லாதவங்களை ஆக்கி
2வது நூற்றாண்டில் சரி இவனுக்கு கொஞ்சம் இது கொடு, அவனுக்கு கொஞ்சம் இது கொடு, இவன் மைனாரிட்டி, இவன் எஸ்சி, அவன் வந்து பிசி, இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது கொடு. அதனால இந்த காலகட்டத்தில் நாம் தமிழ் மொழி தமிழ் இது நம்ம இதை உடனே இந்த டிஸ்கோர்ஸை சாவரினிட்டி கேட்குறியா நீ, தன்னை தனியாக பிச்சுக்கிட்டு போகணும்னு கேட்குறியா அப்படிங்கிற கொஸ்டினை தள்ளி வைத்து விட்டு சாதி ஒழிப்பு நான் சொன்னது மாதிரி தமிழ் ஃப்ரேம் ஒர்க்கில் தமிழ்நாட்டு சாதிகளின் உறவு முறை எப்படி இருக்கிறது, எப்படி இருந்தது, என்ன நடக்கிறது, அதை மட்டும் கான்கிரீட் விஷயத்தில் நம்ம முடிவு பண்ணி அது எல்லோரும் நம்ம ஒருங்கிணைத்து ஒரு தமிழ் ஒரு மொழி ஒரு 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 இனம் அப்படிங்கிற இதை இதுப்படுத்தினோம்னா ஓரளவுக்கு நம்ம முன்னுக்கு வரலாமே ஒழிய நம்ம திடுதப்புன்னு இந்த இந்தியாவில் அம்பேத்கர் விட்டுட்டார்ல இந்த அஜெண்டாவையே, சாதி ஒழிப்பை அனகிலேஷன் ஆஃப் காஸ்ட் எழுதிட்டு அதை அனுப்பிச்சிருக்கிறாரு. இதை இதை டெலிவர் பண்ணுவேன் இந்த லெக்சரை அப்படின்ட்டு. அங்கே இருந்தவங்க 2-3 பேராகிராஃபில் மார்க்கெட் போட்டு இதெல்லாம் இந்து மதத்தை பற்றி நீ எழுதியிருக்க, இதெல்லாம் நாட் அலவுட், இதெல்லாம் எடுத்துரு அப்புறம் தான் உன்னை லெக்சர் கொடுப்பேன் அப்படின்னா அதில் நான்லாம் எடுக்க மாட்டேன், அதெல்லாம் நான் எழுதுனது அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொல்லணும்னா என்ன இல்லை, நீங்கள் லெக்சரும் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம்னு அவரை கேன்சல் பண்ணிட்டாங்க ப்ரோக்ராமை. அதற்கு அப்புறம் தான் அவர் உட்காந்து யோசித்தார், சாதி ஒழியணும்னா பிராமின்ஸை ஒழிக்கணும், பிராமின்ஸை ஒழிக்கிறேன்னா இந்து மதத்தை ஒழிக்கணும், இதெல்லாம் நம்ம அன்டச்சபிள் பீப்புளாக நடக்கிற காரியமாக, இதை விட்டுட்டு ஓடி போயிடுவோம், இதுதான் பெருசு அப்படின்னா அவரே முடிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் சான்ஸ் மாதிரி ரிசர்வேஷன் ஃபைட் பண்ணவர். தட் இஸ் வை இது வந்து சாலிட் சாதியின் மேல் கட்டப்பட்ட கட்டிடம். இது எல்லாரும் இப்போ வந்து நம்ம எல்லாரும் அனகிலேஷன் ஆஃப் காஸ்ட் சொல்லிட்டு அடுத்தது இமீடியட்லி நம்ம ரிசர்வேஷன் பிரச்சனை என்ன ஆச்சுன்னு தானே பேசுகிறோம். யாருக்குமே நம்பிக்கை கிடையாது, நம்ம இந்த பிரச்சனை இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இதை இந்த மே 17 இந்த குரூப் ஒன்று தான் வேங்கை வயலோ இல்லை சந்தையூர் சுவர் தீண்டாமை சுவர் வந்து இடத்துல நேரடியாக போய் தீண்ட விக்டிம்ஸ், அதனால் பாதிக்கப்பட்டவர்கிட்ட போய் பேசாமல் பாதிக்கப்பட்டவங்க அவங்கள்ட்ட போய் பேச வேண்டியதே கிடையாது. பாதிப்பு யார் உண்டாக்குறாங்களோ அவங்கள்ட்ட உட்காந்து பேசி என்ன முயற்சி பண்ணலாம். போகிறவங்க எல்லாம் போய் அந்த விக்டிம்க்கு கையை பிடிச்சிட்டு ஆறுதல் பண்ணுறதும் இது பண்ணுறதும் அதோட மோசமான இது எங்கேயும் கிடையாது. அந்த நிலையில் இந்த குரூப் நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க, அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் இருக்குது. அந்த முறையில் ஒரு புதிய மெத்தட் அவங்க உருவாக்க என்று நம்பிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.